அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? போன குறுஞ்செய்தியில் ஒரு பாரதியார் பாடல் பார்த்தோம் இல்லையா? அதோட விளக்கத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஒரு முறை எம்ஜிஆர் வடசென்னையில் ஒத்தவாடைங்கிற இடத்துல தங்கியிருந்தாராமா. அப்போ தங்கவேலு ஐயா, நகைச்சுவை நடிகர் தங்கவேலு ஐயாவும் எம்ஜிஆரும் சேர்ந்து தங்கியிருந்துருக்கிறாங்க. அப்போ திரையுலகுக்கு வராதுக்கு முன்னாடி நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த டைமில் அப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ மயிலாப்பூரில் கபாலின்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சான். அந்த தியேட்டரில் ஏதோ ஒரு ஆங்கில படம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஆங்கில படத்தை பார்க்கணுங்கிற ஆசை எம்ஜிஆருக்கு. அதனால தங்கவேலு ஐயாவையும் கூட்டிகிட்டு 2 பேரும் போயிருக்காங்க படம் பார்க்க. போய் படம் பார்த்துட்டு முடிகிறப்ப வெளியில் வர்றப்ப ஐயோ அப்படின்னாராம் தங்கவேலு ஐயா. என்னன்னு சொல்லி கேட்குறப்ப, நம்ம சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு போகிறதுக்குள்ளே பஸ்ஸே போயிருக்குமே, கடைசி பஸ்ஸு போயிருக்குமே, என்ன செய்யறது அப்படின்னு கவலையோடு சொன்னாராம் தங்கவேலு ஐயா. அதனால் என்ன இருக்குது, நம்ம நடந்து போயிட்டு போகிறது, நீ நடந்து போகிறதுக்குள்ளே விடிஞ்சே போயிருப்பா அப்படின்னு சொன்னாராம் தங்கவேலு ஐயா. சரி அப்படின்னா என்ன பண்ணுறது, மயிலாப்பூர்லேயே பிளாட்ஃபார்மில் நம்ம படுத்துருவோம் அப்படின்னு சொன்னாராம் எம்ஜிஆர். வேறு வழி இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுக்க போகிறாங்க. படுக்கிறது கூட ஒன்றும் இல்லையே, என்ன பண்ணுறது கையில் இருக்க செய்தித்தாளை காமிச்சாராம் எம்ஜிஆர். அந்த கையில் இருக்க செய்தித்தாளை விரித்து போட்டு 2 பேரும் படுத்துருக்குறாங்க. படுத்திருக்கும்போது தூக்கம் வராமல் 2 பேரும் புரண்டுருக்குறாங்க. தங்கவேலு ஐயா திரும்பி பார்த்துருக்காரு. எம்ஜிஆர் ரொம்ப யோசனையோடு இருந்திருக்காரு. என்னப்பா யோசிக்கிற அப்படிங்கிறப்ப எம்ஜிஆர் அந்த நிலையில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்த நாட்டையே ஆள போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். படுக்கிறதுக்கு பாய் இல்லை, தலைக்கு தலகாணி இல்லை, இவர் இந்த நேரத்தில் இப்படி நாட்டையே ஆள போகிறேன்னு நினைக்கிறாரேன்னு அன்னைக்கு நான் நினச்சேன். என்ன ஆச்சு கடைசியில்? எண்ணிய முடித்தல் வேண்டும். என்ன நாட்டை ஆள போகிறேன்னு அன்னைக்கு நினச்சாரு, முடிச்சிட்டாரு. அது நல்லவே எண்ணல் வேண்டும், நல்லதையே நினச்சாரு, செய்தி முடிச்சிட்டாரு. அதுக்கு என்ன, தெளிந்த திடமான நெஞ்சம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், திடமான நெஞ்சம் வேண்டும், அதையும் செய்துட்டாரு. தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், அதை செயல்படுத்துறதுக்குரிய தெளிந்த நல்ல அறிவோட செயல்படுத்தினாரு. அன்னைக்கு நாட்டை ஆள்றேன்னு நினைச்சாரு, நாட்டை ஆண்டாரு. இதுதாங்க சொல்றது, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். எண்ணிய எண்ணத்தை முடிக்கணும், முடிக்கிறதோட நல்லவையே நினைக்கணும், அதற்கு திடமான நெஞ்சமும் வேணும், தெளிந்த அறிவும் வேணும். இதுதாங்க இந்த பாட்டோட அர்த்தம். ஆக எப்போவுமே என்ன செய்றீங்க, நல்லதை நினைங்க, நினைச்சதை செய்து முடிங்க. எப்போவுமே முயற்சியோடு இருங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.